இன்றைக்கு உபத்திரவம், வீட்டுக்குள்ளே உபத்திரவம், குடும்பத்தில் பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல பொய்யான பழி சுமத்தப்படுகிறாரு, பொய்யான குற்றம் சாட்டப்படுகிறாரு. வேதனை தான். பொறுத்து கொள்ளுங்க, முடிவு நன்மையாக இருக்கும். ஆண்டவர் செய்கிற காரியம் நமக்கு ஆரம்பத்தில் விளங்காது. எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். சென்னையில் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு காணப்பட்டார். அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ள என்னிடத்தில் வந்தார். என்ன விஷயம், ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? இந்த ஆஃபீஸில் நான் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், கடினமாக உழைச்சிருக்கிறேன், ஐ சீனியர், இத்தனை வருஷம் நான் சீனியராக இருக்கிறேன். ப்ரொமோஷனுக்காக நான் காத்திருந்தேன், அடுத்த ப்ரொமோஷன் பதவி உயர்வு வரும்னு. ஆனால் அந்த நிர்வாகத்தில் கிறிஸ்தவங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கு கீழே ஜூனியராக இருந்த ஒரு ஆளை எனக்கு மேலே அதிகாரியாக மாற்றிட்டாங்க. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு தரல. எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. நான் தான் இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இவங்களுக்காக உழைச்சிருக்கிறேன், இப்போ வந்து ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தம். ஏன் அப்படி செய்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு மேலே இருக்கிற அந்த ஆஃபீஸருக்கு கிறிஸ்தவனாலே பிடிக்கலை. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறனால என்ன கருமிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால என்னை உயர விடக்கூடாதுன்னு பண்ணிட்டாரு. நான் சொன்னேன், அப்படி நினைக்காதங்க. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த நினைச்சிட்டா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க நினைச்சிட்டா யார் தடுக்க முடியும்? உங்கள் ஆஃபீஸரும் தடுக்க முடியாது, முதலாளியும் தடுக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஆமாம், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கள? நேசிக்கிறேன், தினம் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவர் மேல் தான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ சகலமாக நன்மைக்கு எதுவாக நடக்குது, இதில் ஒரு நன்மை இருக்குது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எதுக்கு சோர்ந்து போகிறீங்க? இதில் என்ன நன்மை இருக்குது? எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்து வேறொரு ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, தகுதி இல்லாத ஒரு ஆளுக்கு. இதில் என்ன நன்மை இருக்குது? நான் எப்படி ஆண்டவரை துதிக்கிறாரு? நமக்கு விளங்காது சில ரகசியம். அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன், தேவனுக்கு தான் ரகசியம் தெரியும். நீங்கள் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது.